எல்லாருக்கும் வணக்கம். நம்மள ஒருத்தரான குமரன் எப்படி ராஜாவானா அப்படிங்கிற கதை தான் இது. உதயபுரின்ற ஊரில் உதயன்ற ராஜா ஆட்சி செஞ்சு வந்தார். அங்கே இருக்க நாட்டு மக்கள் எல்லாருமே எல்லா வளங்களும் எல்லா நலங்களும் பெற்று ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்து வந்தாங்க. எல்லா வளங்களும் இருந்தும் அந்த ராஜா ஒரு மன வருத்தத்தோடு தான் இருந்தார். என்ன அது அப்படின்னு கேட்குறீங்களா? அவருக்கு தனக்கப்புறம் அந்த ராஜாங்கத்தை பார்த்துக்க வாரிசு ஏதும் இல்லைன்ற கவலை தான் அது. ஏன்னா அந்த ராஜாவுக்கு குழந்தைகள் கிடையாது. அதை நினச்சி பல நாள் அவர் வருத்தப்பட்டிருக்கார். இப்படியே நாட்கள் ஓடுச்சு. ஒரு நாள் அந்த ராஜாவுக்கு ஒரு யோசனை வந்தது. அதன்படி ஊர் மக்கள் எல்லாரையும் அரசவைக்கு வர சொல்லி அவர் ஆணையிட்டார். ஊர் மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்கக்கிட்ட ஒரு விதையை கொடுத்து, இந்த விதையை யார் ஒரு நல்ல செடியாக ஆக்கி கொண்டு வராங்களோ அவங்களுக்கு தான் தனக்கப்புறம் இந்த ராஜாங்கம் அப்படிங்கிறத அறிவித்தார். அந்த விதையை சரியாக 1 மாதத்தில் செடியாக்கி திரும்ப அரசவைக்கு கொண்டு வரணும்னு அரசர் கூறினார். இதன்படி எல்லா ஊர் மக்களும் அவங்க வீட்டுக்கு போய் அந்த விதையை ஒரு பூந்தொட்டியில் நல்லா விதைச்சி அதுக்கு தண்ணீர் உரம் எல்லாம் விட்டு பார்த்துக்கிட்டாங்க. எல்லாரோட விதையிலிருந்தும் நல்லாவே செடி வளர்ந்துருந்தது. ஆனால் ஒருத்தரதை தவிர. அது யாரு? அதுதான் குமரன். அவர் என்னதான் தண்ணீர் விட்டு அதுக்கு உரம் போட்டு நல்லா பார்த்துக்கிட்டாலும் அந்த விதையிலேருந்து ஒரு துளி கூட முளைக்கவே இல்லை. எல்லாரோட விதையும் நல்லா வளர்ந்து செடியாக இருக்கு. ஆனால் நம்மள மட்டும் ஏன் ஆகலை அப்படின்னு குமரன் யோசித்தான். ரொம்ப அதனால் மன வருத்தமும் அடைஞ்சான். என்னதான் அவன் மன வருத்தம் அடைஞ்சாலும் அந்த செடி வளர்கிறதுக்கான ப்ராசஸ்லேருந்து அவன் கொஞ்சம் கூட விலகலை. அதாவது அந்த விதைக்கு தேவையான தண்ணீர் விடுறதாகட்டும், அதற்கு தேவையான உரம் போடுறதாகட்டும், அந்த ப்ராசஸ்லேருந்து அவன் துளி கூட விலகலை. இப்படியே நாட்கள் நகர்ந்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த நாளும் வந்தது. ஊர் மக்கள் எல்லாரும் அவங்கவுங்க வளர்த்த செடியோட அரசவைக்கு போனாங்க. குமரனும் போனான். ராஜா ஒருத்தர் பின் ஒருத்தரா அவங்க பூந்தொட்டியை காட்ட சொல்லி ஊர் மக்கள் கிட்ட கேட்டார். எல்லாரும் அவர் சொன்னபடி அந்த பூந்தொட்டியை காட்டினார்கள். எல்லாரையும் கொஞ்சம் ஓரமாக நின்று வெயிட் பண்ண சொன்னார் ராஜா. கடைசியில் நின்று குமரனோட டேர்னும் வந்தது. குமரன் தன் பூந்தொட்டியை ராஜா கிட்ட காட்டினான். அதை பார்த்துட்டு ராஜா சொன்ன விஷயம் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தியது. என்ன அது? தன் காலத்துக்கு அப்புறம் அந்த உதயபுரி நகரத்தை குமரன் தான் ஆட்சி செய்ய போகிறான் அப்படின்னு ராஜா சொன்னார். குமரனுக்கோ ஒன்றுமே புரியல. அவன் ராஜா கிட்ட கேட்டான், ராஜா, என்னோட விதை தான் வளர்ந்து செடியே ஆகலையே, அப்புறம் நான் எப்படி இந்த ராஜாங்கத்தை ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு ராஜா என்ன சொன்னார், நான் உங்கள் எல்லார்கிட்டையும் கொடுத்த விதை வேக வச்ச விதை, அது ஒரு நாளும் முளைக்காது. எல்லாரும் ராஜாவானோன்ற ஆசையில் நான் கொடுத்த விதையை எடுத்துட்டு வேறு 2 நல்ல விதையை போட்டு அவங்க நல்ல ஒரு செடியை வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் நீ மட்டும்தான் மற்றவங்க செடி வளர்ந்த போதிலும் உன் செடி வளரலைன்ற போதிலும் அதோட ரிசல்ட்டை பார்க்காம அந்த செடி வளர்கிறதுக்கான ப்ராசஸ்லேயே கண்ணும் கருத்துமாக இருந்த. மேலும் உன்கிட்ட இருக்க நேர்மையும் உண்மைத்தன்மையும் விடாமுயற்சியும் தான் உன்னை ராஜாவாக்கிறதுக்கு காரணம்னு ராஜா சொன்னார். இறுதியாக இந்த கதையோட கரு என்னோட கண்ணோட்டத்திலேருந்து பார்த்தா, பெரும்பாலும் நம்ம எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே அதோட ரிசல்ட்டை நோக்கி தான் நம்ம பயணம் இருக்கும். அதை கொஞ்சம் தவிர்த்துட்டு அந்த ரிசல்ட்டை அடையக்கூடிய ப்ராசஸில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணால் அது நமக்கு பல நன்மைகளை தரும். இதை தவிர இந்த கதையில் நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்துக்கள் என்னென்னலாம், நேர்மை, உண்மை, விடாமுயற்சி. இதை தவிர நீங்கள் வேறு எதுவும் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை எனக்கு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கதையில் நான் ஏதாவது சில கருத்துக்களை மிஸ் பண்ணியிருந்தா அதையும் மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.